இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃப் ரியலைசேஷன் தன்னை அறிதலில் சில ஏற்படும் குழப்பங்கள், அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணலான் இருக்கேன். தெரிஞ்சதை விட நான் அனுபவப்பட்டது, என் அனுபவத்தில் நான் என்ன பண்ணேன், என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறது. இப்போது நம்ம அந்த ஆன்மீக தேடலில் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் நடந்து முடிஞ்சிருக்கும் நமக்கு. அந்த டைமில் நம்ம சில சூழ்நிலைகள்லாம் அடுத்தது சந்திப்போம் இல்லையா? அடுத்து புது மனிதனாக இருப்போம், எல்லாமே ஓகே, தெளிவாகிருக்கும். ஆனால் இதே நிலை தொடர்ந்துட்டுருக்குமான்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா உச்ச நிலையில் தெரியும். ஒரு அன்கண்டிஷனல் லெவலில், அன்பில், ஞானத்தில், பக்தியில், பரவசத்தில், எல்லாத்துலேயும் திடீர்னு போயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா எதுவுமே இல்லாத மாதிரி தெரிஞ்சிடும். இது இயல்பு. ஆனால் ஆரம்பத்தில் ரொம்ப குழப்பமாக இருக்கும். நிஜமாகவே நம்ம தன்னை உணர்தல் நிகழ்ந்துருச்சா, இல்லை நம்ம தான் கற்பனையாக நினச்சிக்கிட்டோமா, இல்லை இதே மாதிரி யாருக்காவது வந்ததை நம்ம உறுதிப்படுத்தலாமா, இப்படிங்கிற தன்மை மனதின் ஆரம்பத்தில் இயல்கிறது இயல்பு தான். அந்த பெருங்கருணை கொண்ட பிரபஞ்சமே சூட்சம குருவாக இருந்து அந்த காற்று நமக்குள்ளே அது தெளிவாக அதுவே கொடுக்குது. நம்ம கேட்குற கேள்விக்கு சட்டுன்னு பதில் சொல்கிறது, உள்ளுணர்வாக நமக்குள்ளே நம்ம சந்தேகத்துக்குரிய பதிலை தெளிவான முறையில் விளக்குறது, இல்லை அது சம்மந்தப்பட்ட ஆள் நம்மளை மாதிரியே சந்தேகத்துலேருந்து மீண்டு வந்தது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் நம்மக்கிட்ட காட்டுது. அப்போது திடீர்னு அது எப்படி நம்ம இவ்வளோ தன்மையில் போனவங்க, இவ்வளோ யோசித்தவங்க இப்படி ரொம்ப இந்த கருத்துக்கு இப்போ ஒரு சிறு பிள்ளை மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். அதாவது அந்த மெச்சூர்டான தன்மை தான் தன்னை அறிதல், எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாமே தெரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயம் வச்சதுனால என்ன நடக்கும்னா, எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கணும், எல்லாமே தெளிவாக நடக்கணும், எல்லாமே நன்மைன்னு பொருட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு மாயையில் ஆரம்பத்தில் பழகி பழகி நம்ம சிக்கிறதுனால எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையான தன்னறிதல் மூலம் என்ன நடக்கும்னா, நன்மையும் தீமையும் நடக்கும், வலிக்கும். ஏன் வலிக்குன்னு புரியும். உள்ள நோய் வரும், எந்த காரணத்தினாலும் நோய் வரும்னு தெரிஞ்சிடும். யாரோ ஒருத்தங்க நம்மளை தாக்குவாங்க, பாதிக்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஏன் அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அப்போ அந்த காரணத்தை நம்ம வாங்கி செயல்படுத்தி அவங்க கூட அந்தோட பயணித்து நம்ம விலகி போக முடியும். முரண்பட்டு நிற்க மாட்டோம், அதோட நம்ம சண்டை போட மாட்டோம். இதுதான் அதனோட விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த தெளிவு வரணும் நமக்கு. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக இதுவும் சரியாயிடும். அப்போது காதல் மேலே இருந்த காதல் போயிடும். சிவன் இல்லை சக்தியோட இருக்க ஒரு ஆசை போயிடும். எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிற தன்மை வந்துடும். இதைத்தான் ஆசை அருமின் ஆசை அருமின் சிவனோடு இருப்பின் ஆசை அருமின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அனுபவம் இப்போ வரும். இப்போ ஒரு 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 கதை ஞாபகத்துக்கு கூட வருது. அதை நான் இன்னொரு முறையில் விளக்குறேன். இப்போ அந்த பிளர்ச்சி மனம் அந்த லயமானதுனால, நம்ம கூட ஒத்திசைவு ஆனதுனால சட்டுன்னு நமக்கு அந்த விளக்கத்தை புரிய வச்சிடும். உள்ள புதுவிதமான அதெல்லாம் ஏற்கனவே நம்ம பழகின ஒரு துன்பங்கள்லாம் வந்திருந்தால், செயல்கள்லாம் நடந்திருந்தால் நம்ம பழகியிருப்போம். இங்கே அடுத்த நிலை இல்லையா? இது நம்ம தன்னை அறிதலில் நம்ம பயணிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். உள்ள வலியோ, துன்பமோ, அழுத்தமோ, டென்ஷனோ, அதிகபட்ச எண்ணங்கள் இதெல்லாம் வரும்போது நம்ம கலங்கி போயிடக்கூடாது, குழம்பி போயிடக்கூடாது, விடை தேடி எங்கிட்ட திரும்பியும் அலையிற பயணத்தை தொடங்கிடக்கூடாது. இதுதான் இங்கே ரொம்ப 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 முக்கியம். அதனால் எதை நோக்கி அந்த பாதை செல்லுங்கிறத தெளிவு இருந்தால் தான் நம்ம அதில் ஒரு ஆர்ப்பரிச்சும் போக தேவையில்லை, பரவசப்பட்டும் போக தேவையில்லை, ஆரவாரமாக போக தேவையில்லை. அமைதியாக, நிதானமாக, பொறுமையாக, அன்கண்டிஷனல் லவ்வோடு நம்ம போக முடியும். இந்த தன்னறிதலில் ஆரம்பத்தில் எல்லா சாதகரும் இந்த நிலையை கடந்திருப்பாங்க. ஆனால் உச்சநிலை போகும்போது மறந்துருப்பாங்க. இதான் அதில் உள்ளது. அப்போது எப்படி சந்திரன் முழுமையாக இருந்து தேயுதோ, அப்புறம்
மு அப்புறமா வளர்ந்து முழுமையாகுதோ, இதே மாதிரி தான் மனம் வந்து இருக்க மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு. இது ஞானிக்கும் தான், சாதாரண மனிதனுக்கும் தான், மனிதனாக பிறந்த எல்லாத்துக்கும் தான். ஏன் மற்ற ஜீவராசிகளுக்கும் அப்படி தானான்னு தெரியல. ஆனால் அந்த கட்டமைப்பை தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதோட போக்கில் நம்ம போகிறோம். தன்னை அறிந்தாலும் இதே தான் நிகழும், ஞானம் அடைந்தாலும் இதே தான் நிகழும், சாதாரண மனிதர்களுக்கு நிகழும். ஆனால் விழிப்புணர்வோடு நம்ம பார்க்குறோம். அந்த விழிப்புணர்வோடையும் அந்த கான்சியஸ்னஸ் அதுதான் சொல்லுவோம்ல, அந்த தன்மையோடு பார்க்குறதுனால இங்கே நன்மை தீமையை ஒதுக்கி வைக்காமல், வெறுக்காமல், இயல்பாக அதோட தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயணிக்க முடியுது. நம்மளை காயப்படுத்துவாங்க, நீங்கள் இல்லையோ அப்படிங்கிற பல சூழ்நிலை சந்தேகத்தின் பேரில் எழுப்புவாங்க, நம்மளை கேள்வி கேட்பாங்க. நம்மக்கிட்ட தெளிவும், நம்மக்கிட்ட உண்மையாகவும், நம்ம நேர்மையாகவும் இருந்தால் நம்மளால் இதை கடந்து போக நிச்சயமாக முடியும். நிஜமாகவே நம்ம தன்னை உணர்தல் நிகழ்ந்திருந்தால், நமக்குள்ளே ஞானம் மலர்ந்திருந்தால் இது சாத்தியம். ஒருவேளை அப்படி இல்லாமல் நம்மளே ஒரு கற்பனையாவோ இல்லை கொஞ்சம் இறுதி நிலையில் வந்து நம்ம நின்றுட்டுருக்கும்போது அந்த இந்த செயல் நடக்குது அப்படின்னா, நம்ம வந்து அதில் பாலத்தில் விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை சரியான பாதையை திசை மாறி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே வந்து நிதானம், பொறுமை இதெல்லாம் முக்கியம். செயல்படும் போதும் முக்கியம். தன்னை அறிதல் நிகழ்ச்சி நிகழும் போதும் இது முக்கியம். நிகழ்ந்ததுக்கு அப்புறம் முக்கியம். நிகழ்ந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியம். தன்னை ஆழ்ந்தாச்சு, அதனால் அதுக்கு எல்லாமே இயல்பாக நடக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்து மற்றவங்ககிட்ட இருக்கும். ஆனால் தன்னை அறிந்தவனுக்கு தெரியும், பணிவு வந்துடும், அன்கண்டிஷனல் லவ் வந்துடும், என்ன நடக்குன்னு புரிஞ்சிடும். நீங்கள் என்னை புகழ்ந்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும், நீங்கள் இகழ்ந்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதனால் அதே நேரத்தில் சில மனப்பிளர்ச்சி அது வந்து பழக இல்லையா, திரும்ப திரும்ப பழக இல்லையா, அதனால் இந்த ஆரம்பக்கட்ட நிகழ்வு இருக்கும். ஒரு ஆழமான ஒரு எண்ணம் வரும்போது நம்மக்கிட்ட இருக்க ஆழமான அந்த தன்னை அறிதல் நிகழ்ந்த பிறகு அடுத்த கட்ட தானாக நிகழ்ந்து வரும்போது இது என்ன புதுசாக இருக்குதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த உள்ளேருந்து ஒரு உள்ளுணர்வோ இல்லை பிரபஞ்ச பெருங்கருணையோ இல்லை ஒரு ரிஷிமார்கள், ஞானிகள், யாரோ சித்தர்களோ நமக்குள்ளே இருந்து அதை விளக்கிடுவாங்க. அதை நான் சரியாக உணர்ந்து நம்ம தெளிவான தன்மையில் மனசோடு இருக்கும்போது நமக்கு புரிஞ்சிடும். அது இந்த காரணத்தினால இது நடக்குது, இந்த செயல்னால் இது நம்ம இப்படி புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு புரிஞ்சிருவாங்க. இல்லை எதிராளி வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க. அவங்க செயல் செஞ்ச வந்த நோக்கமும் தெரியாது, நம்ம அதை அனுபவிச்சும் தெரியாது, அவங்க விலகி போனதும் தெரியாது, எல்லாமே முடிஞ்சிருக்கும். இதுதான் அந்த பிரபஞ்ச பெருங்கருணை. இதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அதனால தான் அப்போ தன்னை அறிதல் நம்ம சொல்லிட்டா மட்டும் போதாது, அதுக்கு உண்மையாக இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நேர்மையாக இருக்குன்னு நினைக்கிறோம். எது நேர்மை, எது உண்மை, எது எளிமைங்கிறதும் நம்ம தெளிவு இருக்கணும். நாய்க்கு வந்து நம்மக்கிட்ட இருக்க பழைய சாதத்தை போடும்போது நம்ம உண்மையாக இருக்கோமா, நேர்மையாக இருக்கோமான்னு இல்லை, ஒரு சாதத்தை சூடாக உணவை வந்து மனிதனுக்கு கொடுக்கணும், ஒரு ஆறின உணவை, ஒரு கெட்டுப்போன உணவை நாய் கொடுக்கலாங்கிறது இயல்பாக நம்ம வச்சுருக்கோம் மனிதத்தன்மையில். ஆனால் அந்த நாய் வந்து போனதில் வந்து நம்ம எந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறத உணர்ந்துருந்தால் அது ராஜாவாக இருந்திருக்கலாம், மந்திரியாக இருந்திருக்கலாம், நமக்குள்ளே ஒரு பெரிய உயிராக இருந்திருக்கலாம். அதை இருந்திருக்கும்போது நம்ம அந்த உணவை பரிமாற மாட்டோம் இல்லைங்களா? அது மாதிரி தான் இங்கே எல்லாமே நடக்கும். தன்னை நிகழ்ந்ததுக்கப்புறம் நம்ம தவறுகள் வந்து தெளிவாக சுட்டி காட்டப்படும். முந்தையெல்லாம் நம்ம அறியாமல் செஞ்சுட்டு நம்ம வருத்தப்படுவோம். இங்கே அப்படி இல்லை, செய்யும்போதே தடுத்து நிறுத்தப்படும். அந்த விழிப்புணர்வோடு இருக்கிறதுனால செஞ்சுட்டு பின்னாடி வருத்தப்படுற மனித இயல்போட தன்மை மாறி இங்கே அந்த பிரக்ஞையோட அந்த கான்சியஸோடு செய்யும்போது அந்த செயல் தவிர்க்கப்படுது. ஒருவேளை நிர்பந்தத்தின் காரணமாக அப்படி நடந்தால் கூட அது இப்படி தான் நடக்குதுங்கிற தெளிவும் நடக்கும். இப்போ யாரோ ஒருத்தர் என்னை பயங்கரமாக திட்டுறாங்க, என்னை வந்து பயங்கரமாக கேவலப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது தன்னை அறிந்து நிகழ்ந்த பிறகு ஒரு ஞான நிலை அடைந்த பிறகு ஒருத்தவங்க அறிகிறாங்க. ஒரு பக்கம் உள்ளவங்க பெருசாக நம்மளை உணர்ந்திருப்பாங்க, இன்னொருத்தவங்க என்ன இவங்க இப்படி திட்டுறாங்கன்னு நினைப்பாங்க. அது ரெண்டையும் நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஒரு கணம் ஒரு மனிதர் நம்மளை போற்றுவார், ஒரு கணம் ஒரு மனிதர் நம்மளை இகழ்த்துவார்.